ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சடே சமையல். இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோங்க. ரொம்ப டேஸ்டியாக செய்யலாம். அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி சடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாத்திரம் ஹீட் பண்ணியாச்சுங்க. எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேங்க. கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே 5 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம கட் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். எல்லா வெஜிடபிள்ஸ்லையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். காயெல்லாம் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லைங்க. ஆஃப் பாயிலாக வெந்தால் போதும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். வெஜிடபிள் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம சாதம் கொட்டிக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு நான் காய்களுக்கு வெல்லம் சேர்த்தேன். இப்போ சாதத்துக்கு சேர்த்துக்கிறேன். நான் சாதத்தில் உப்பு சேர்த்து வடிக்க மாட்டேங்க. நீங்கள் உப்பு சேர்த்து வடிக்கிறதா இருந்தால் நீங்கள் திட்டமாக சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டுக்கலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு சாதம் வந்து இது போல் உதிரியாக வடிச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தூவிக்கலாங்க. கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக ஆயிடுச்சுங்க. ரொம்ப வாசனையாகவும் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சாடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.